राधे कृष्णा। श्रीमते रामानुजाय नमः। यो नित्यम् अच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवधोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। ராமானுஜா அப்படின்ற நாமத்தை நாம ஜபிச்சோம் அப்படின்னா நிச்சயமா எல்லா இடத்துலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் வழி அழகா கிடைக்கும். ராமானுஜர் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது பகவத் சங்கல்பம் அப்படின்னு ஏத்துக்கிறவரா இருந்தார். அதனாலதான் ஒரு ஏற்றம் இறைப்பவன் திருமலைக்கு போகக்கூடிய வழியை காட்டின உடனேயே அமானவான் அப்படின்ற தேவன் நினைச்சு அவனை சுவாமி ராமானுஜர் கொண்டாடி சேவிக்கிறார். அடியன் ஒரு தடவை ஸ்ரீபெரும்புதூர் போயிட்டு அங்கிருந்து திருப்பதி போயிட்டு இருந்தேன். இப்ப ஸ்ரீபெரும்புதூர் அழகா ராமானுஜரை சேவிச்சாச்சு. ஆனந்தமா திருப்பதி போறோம்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. திருப்பதி போயிட்டு இருக்கோம், திருமலை திருப்பதி. ஸ்ரீபெரும்புதூர் சுவாமி ராமானுஜரை சேவிச்சுட்டு நாங்க வெளியில வந்தோம். ரொம்ப வெயிலா இருந்தனால தாகமா இருந்தது. சரின்னு சொல்லி ஒரு இளநீர் கடையில இளநீர் குடிக்க நின்னோம். அழகா இளநீர் சாப்பிட ஆரம்பிச்சோம். அப்ப அப்படி பேசிட்டு இருந்தோம். எவ்வளவு நேரம் ஆகும் திருப்பதி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அப்ப அந்த இளநீர் கடைக்காரர் சாமி திருப்பதி போறீங்களா அப்படிங்க. ஆமா ஐயா அப்படிங்க. அவர் கேட்டார் எந்த வழியில போறீங்க? நாங்க இந்த பக்கம் அப்படி போறோம். இப்படி போனா சுத்துயா, நீங்க இப்படி போயிடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு வேற ஒரு வழியை சொன்னார். உடனே என் கண்கள்ல கண்ணீர் வந்தது. ஏன்னா ராமானுஜர் திருப்பதி போகும் பொழுதுதான் அவருக்கு ஒரு ஏற்றம் இறைப்பவன் திருப்பதி போகிற வழியை காட்டி கொடுத்தான். எங்களுக்கு ஒரு இளநீர் கடைக்கார ஒரு தாத்தா திருப்பதி போகிறதுக்கான சுலபமான வழியை காட்டி கொடுத்தார். எனக்கு உடனேயே இந்த வைபவம் தான் ஞாபகம் வந்து ராமானுஜருக்கு ஏற்றம் இறைப்பவன் காட்டின வழி. எனக்கு இன்னைக்கும் எங்கேயாவது இளநீர் குடிச்சேன் அப்படின்னா திருப்பதிக்கு வழிகாட்டினவர் அப்படின்ற ஒரு நினப்பு வரும். இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர் பக்கம் நான் போனேன் வச்சுக்கோங்களேன். ஸ்ரீபெரும்புதூர் போயிட்டு அங்கேயும் திருப்பதி வழியே போறோம்னா வழியில நிச்சயமா ஏதான ஒரு இளநீர் கடல இருந்து இளநீர் குடிக்கிறது எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா அது ராமானுஜ ஒரு அனுபவத்தை, ராமானுஜ நாம பலத்தை காட்டி கொடுக்கிறது. நிஜமாவே ராமானுஜரை நீங்க தியானம் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், எப்படி வேணாலும் வழி கிடைக்கும். இத்தனைக்கும் ராமானுஜராவது எது வழி அப்படின்னு கேட்டார் திருமலைக்கு. நாங்க பேசுறத பார்த்துட்டு இந்த தாத்தாவே கேட்டாரு, எங்க போறல் திருப்பதியா, எப்படி போறல் எல்லாம் கேட்டார். அப்ப ராமானுஜர் தரிசனம் பண்ணிட்டு நான் வந்திருக்கேன், கோயிலை விட்டு வெளில வந்திருக்கேன். மெயின் ரோட்ல நின்று இளநீர் குடிக்கிறோம். ஆனா கேட்காமலேயே வழி கிடைச்சது பார்த்தேடா. அதனாலதான் ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே. உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. அழகா நான் திருப்பதி போனேன். சுகம் நிஜமாவே அது ராமானுஜ கிருபை, காரே கருணை ராமானுசா. அழகா சுவாமி ராமானுஜர் திருப்பதி போயின்றிருக்கார். ஆனந்தமா அப்படி திருமலை திருப்பதி பெருமாளை சேவிக்க போனோம். அழகா அனந்தாழ்வானுடைய திருநந்தவனம் சேவிக்கணும். ஆழ்வார் கொண்டாடின மலை வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி, திருவேங்கடமுடையான் 7 மலை. ஆதிசேஷனே மலையா இருக்கார், கருடாழ்வாரே கொண்டு வந்து போட்ட மலையா இருக்கார். அஞ்சனாதேவிக்கு ஆஞ்சநேயர் அனுகிரகம் கிடைச்ச மலை அஞ்சனாத்ரி, ஆஞ்சநேயர் வேணும்னு தபஸ் பண்ண மலை அஞ்சனாத்ரி. ரிஷபாசுரனுக்கும் மோட்சம் கிடைச்ச மலை, ஆச்சரியமான ஆனந்தம் தரும்படியான ஆனந்தாத்ரி, பாவங்களை எல்லாம் அழிச்சு போடும்படியான வெங்கடாத்ரி அப்படின்னு ஆனந்தமா சுவாமி ராமானுஜர் மலையப்ப சுவாமியோட தியானத்துல அப்படி ஆனந்தமா போயிட்டு மலையப்பனுக்கு ஒரே குஷி, ராமானுஜர் வரார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆனந்தம். ஆச்சாரிய புருஷர்கள் ஒரு கோவிலுக்கு போறா வச்சுக்கோங்களேன், அங்க பகவான் அவ்வளவு ஆனந்தப்படுறான். ஏன்னா அந்த மகாத்மாக்கள் வந்தாதான் சுவாமியுடைய பிரபாவம் லோகத்துல பிரகடனமாகும். இப்ப திருக்கட்சி நம்பிகள் மூலமா தானே அழகா வரதராஜனுடைய பிரபாவம் லோகத்துல ஜோரா பிரகடனமாச்சு. திருக்கட்சி நம்பிகள், ராமானுஜர், நிகமாந்த மகாதேசிகர், இந்த மாதிரி மகாத்மாக்களை கொண்டுதான் அழகா அர்ச்சாவதார மூர்த்திகளுடைய பிரபாவம் பிரத்யக்ஷமா தெரியாது. அழகா சுவாமி ராமானுஜரோட நிறைய பேர் திருமலைக்கு வந்திருக்கா. எல்லாரும் வந்துருக்கா. தூரத்திலேயே சுவாமி ராமானுஜர் திருமலையை பார்த்தார்.
பார்த்த உடனே ஜோரா சேவிக்கிறார். ஏன்னா குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன், அன்று ஞாலம் அளந்த பிரான், பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை, ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார். திருவேங்கடமலையை தொழுதாலே நம்முடைய பிராரப்த வினைகள்ல அழிஞ்சு போயிடும்னு நம்மாழ்வார் தீர்மானமா சொல்றார். அதனால தூரத்திலேருந்தே மலையை பார்த்தோன்னே சேவிக்கிறார். இப்பெல்லாம் கூட இந்த Facebook வாட்ஸ்அப்ல எல்லாம் ஒரு போட்டோ வந்திருக்கு, எத்தனை பேர் பார்த்திருக்கேன்னு தெரியாது. அந்த மலையை பார்த்தோம்னாலே திருவேங்கடமுடையானுடைய திருமுக மண்டலம் மாதிரியே இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். திருவேங்கடமுடையான் படுத்துட்டு இருந்தா அந்த முகம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மலை. அந்த மலையுடைய சிகரம் பார்த்த திருவேங்கடமுடையானுடைய அந்த நெற்றி மேல இருக்க திருமண் மாதிரியும், அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அந்த வளைவெல்லாம் பார்த்தோம்னா திருவேங்கடமுடைய முகம் உதர் அப்படியே மலையப்ப சுவாமி போலவே திருமலை காட்சி கொடுக்கும். அதை பார்த்தோன்னா அழகா மேனி சிலிர்த்தார் சுவாமி ராமானுஜர். ஆனந்தமா அப்படியே போறார் திருமலை அடிவாரம். ஆனந்தமா திருச்சானூர் அல்மேல் மங்கா தாயார் எல்லாம் நன்னா சேவிச்சார். ஜோரா சேவிச்சுட்டு மலை அடிவாரத்துக்கு வந்தார். திருமலை பக்கத்துல நின்னா ரொம்ப சந்தோஷம். மலை அடிவாரத்துல ஜோரா கபில தீர்த்தத்துல தீர்த்தம் ஆடினார். ஆச்சரியமாக அங்க இருக்க நம்மாழ்வார் சன்னதி ஆழ்வார்கள் எல்லாம் நன்னா தொழுதார். அப்ப அழகா விட்டலதேவன் அப்படின்னு ஒரு சமண மதத்தை சேர்ந்த ராஜா சுவாமி ராமானுஜரை சேவிக்க வந்தான் சேவிச்சான். ராமானுஜருடைய பிரபாவம் எல்லாம் பார்த்தான். உடனேயே அழகா வைஷ்ணவனா மாறணும்னு ஆசைப்பட்டான். சுவாமி ராமானுஜர் அவனுக்கு பஞ்ச சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணி வச்சு அவனை ஸ்ரீ வைஷ்ணவனா மாத்திட்டார். அவனும் ஆனந்தமா யதிராஜர் திருவடிகளே சரணம்னு ஆனந்தமா இருந்தான். ராமானுஜர் கீழ் திருப்பதிக்கு வந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்செடுத்து ராமானுஜர் மேல வருவார் வருவார் வருவார்னு அனந்தாழ்வான் இவாள்லாம் காத்துன்னு இருக்கா, வரமாட்டேங்கிறார். ராமானுஜரோ கீழ் திருப்பதியில இருந்துட்டு பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கார். யாருக்கும் புரியல ஏன் வரல அப்படின்னு சொல்லி. உடனே எல்லாரும் கீழே இறங்கி வந்தார்கள். அனந்தாழ்வான் மற்றவாள்லாம் அழகா வந்தார்கள். சுவாமி ராமானுஜரை சேவிச்சார். அனந்தாழ்வான் திருமலைக்கு வந்ததுக்கு அப்புறமா ராமானுஜரை பார்க்கவே இல்லை. அழகா ராமானுஜரை பார்த்தா ரொம்ப ஆனந்தமா சேவிச்சார். பரம சந்தோஷம். ராமானுஜர் கேட்டார், என்னப்பா கைங்கரியம் எல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு, மலையப்ப சுவாமி திருவேங்கடமுடையானுக்கு உகப்பா இருக்கா எல்லாம் கேட்டார். அனந்தாழ்வானும் உங்களுடைய ஆசீர்வாதம் ஒரு குறைவில்லாமல் நடக்கிறது அப்படின்னுட்டார். உடனே பரம சந்தோஷப்பட்டார் சுவாமி ராமானுஜர். அப்ப உடனே அனந்தாழ்வான் சொன்னார், சுவாமி தேவரீர் மலையேறி திருவேங்கடமுடையான மங்களாசாசனம் பண்ணணுமே. இப்ப நம்மெல்லாம் போகிறது சேவிக்கிறதுக்கு, பெரியவாள்லாம் இருக்குன்னா மங்களாசாசனம். அவ போய் அந்த பெருமாளை சேவிச்சா, அவ அழகா பெருமாளுக்கு பூஜை எல்லாம் பண்ணான்னா அது மங்களாசாசனம்னு பேர். எப்படி பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதின் தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிடிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் பொக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டே. இப்படி சொல்றதுக்கு மங்களாசாசனம் பெருமாள் நன்னா இருக்கணும். அந்த மாதிரி அழகா சுவாமி அனந்தாழ்வான் சொன்னார், தேவரீர் மலை ஏறணுமே, பெருமாளை சேவிக்கணுமே, மங்களாசாசனம் பண்ணணுமே அப்படின்னார். உடனே அழகா சுவாமி ராமானு, அடியேனா திருமலையா மிதிக்கிறதா, ஐயோ அபராதம் அப்படின்னு. யாருக்கும் ஒண்ணும் புரியல, என்ன சுவாமி திருமலை ஏறுறது அபராதமா அப்படின்னார். ஆமாம்பா, எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனேன்னு குலசேகர ஆழ்வார் சொல்லியிருக்கார். குலசேகர ஆழ்வார் 10 பாசுரங்கள்ல ஊனேறு செல்வத்து உடன்பிறவி யான் வேண்டேன் ஆனேறு 7 வென்றான் அடிமை திறமல்லால் கூனேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து கோணேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே அப்படின்னு அழகா திருவேங்கடமலையில குறுகு நாரைன்ற ஒரு பறவையா இருந்தா போதும் சார். அதே குலசேகர ஆழ்வாரே அழகா செண்பகமா இருக்கணும்ன்றார். மீனாய் பிறக்கும் விதியுடையனாவேன்றார். நெறியாய் கிடக்கும் நிலையுடையனாவேன் அப்படின்றார். சிகரமா இருக்கணும்ன்றார். பொன்வெட்டில் பிடித்துடனே புகப்பெருவன் ஆவேனேன்றார். அண்ணனைய பொற்குவடாம் அருந்தவத்தன் ஆவேனே அப்படின்னு சொல்லி
திருவேங்கடமலையில ஒரு மீனாகவோ கொக்காகவோ ஒத்தையடி பாதையாகவோ திருவேங்கடமலை சிகரமாகவோ திருவேங்கடமலையில ஒரு செண்பக மரமாகவோ திருவேங்கடமலையில ஒரு வீணா போன தம்பக மரமாகவோ இல்லாட்டி ஒரு சிறு புல்லாகவாவது இல்லாட்டி ஒரு சிறு கல்லாவது இருக்கணும்ன்றார். படியாய் கிடந்துவன் பவளவாய் காண்பேன் என்றார். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்துவன் பவளவாய் காண்பேனே அப்படின்னு இருக்கார். அத்தனையும் சொல்லிட்டு தாங்க முடியாமல் குலசேகர ஆழ்வார் ஜோரா எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே அப்படின்னு சொல்லியிருக்காருப்பா. அதனால குலசேகர ஆழ்வார் அந்த மாதிரி எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் திருவேங்கடமலையில மரமா இருக்காளா, செடியா இருக்காளா, பறவையா இருக்காளா, பாறையா இருக்காளா, பூச்சியா இருக்காளா, வழியா இருக்காளா, இல்லாட்டி திருவேங்கடமலையில அருவியா இருக்காளா, குளமா இருக்காளா, ஒரு ஜந்துவா இருக்காளா, எதுவுமே தெரியலப்பா. அதனால திருவேங்கடமலை ஸ்வயம் நித்திய சூரிகள் நித்திய முக்தர்கள் வாழும்படியான பரமபதம். அடியேன் அதை கொண்டு கால் கொண்டு மிதிக்கலாமா? அச்சோ அஹோ, அப்பேற்பட்ட பாவத்தை நான் செய்வேனோ அடியேன். அதனால திருவேங்கடமலை ஏறல, இங்கிருந்தே திருவேங்கடமலையை சேவிப்போம். திருமலை தாழ்வரில் இருக்க ஆழ்வாரை சேவிச்சுண்டு நித்தியம் திருமலை ஆழ்வார சேவிப்ப, திருமலைய ஆழ்வார்னு சொல்லுவார். திருமலை ஆழ்வார சேவிக்கிறேன் அப்படின்னு உடனேயே திருமலையிலேருந்து இறங்கி வந்தவாளுக்கெல்லாம் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். நம்மளும் ஆழ்வார் பாசுரங்கள்லாம் தினமும் சேவிக்கிறோம். ஆனா இந்த பாவம் வரலையே. அதானே ராமானுஜர் ஆழ்வார் பாசுரங்கள் அனுபவிக்கிறவர் அல்லவா. அதனால அவர் இவ்வளவு அழகா சொல்றாரேன்னு உடனே அனந்தாழ்வான் பார்த்தார். தேவரீர் சொன்னது எல்லாம் சத்தியம் சுவாமி. தேவரீரே திருமலை ஏறாத பொழுது நாங்கள் கால் கொண்டு ஏறலாமோ? அதனாலே நாங்களும் ஏறப்போவது இல்லை அப்படின்னு. உடனேயே அது எப்படிப்பா அப்படின்னார். அனந்தாழ்வன் சிரித்தார். சுவாமி, தேவரீர் ஏற மாட்டீர்னா நாங்க எப்படி ஏற முடியும் சொல்லுங்கோ? அதனால ஒன்னும் கஷ்டம் இல்ல சுவாமி. இந்த விஷயம் கேள்விப்பட்டா மலை மேல இருக்கிறவாளும் கீழே இறங்கி வந்துருவா. இனிமேல் யாரும் மலைக்கு ஏற மாட்டா. திருமலை ஆழ்வாருக்கும் யாரும் ஒரு அபச்சாரம் பண்ண மாட்டார்கள். சரியா? அதனால ஒரு நஷ்டம் இல்லை. என்ன, மலையப்ப சுவாமிக்கு அழகா அந்த ஆறுகால பூஜை எல்லாம் நடக்கிறது, அது நடக்காது. பெருமாளுக்கு மாலை கட்டி போடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டா. பெருமாளுக்கு திருமஞ்சனத்துக்கு ஆள் இருக்க மாட்டா. சுவாமி மட்டும்தான் திருமலையில இருப்பார். கூட வராகமூர்த்தி இருப்பார், மார்பல லட்சுமி தாயார் இருப்பார், எல்லாம் இருக்கும். சேவார்த்திகள் யாரும் இருக்க மாட்டா. அதனால ஒன்னும் குறையில்லை சுவாமி, மலையப்ப சுவாமி தான் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனாச்சே அப்படின்னுட்டார். சுவாமி ராமானுஜர் பதறினார். என்னடா இது, என்ன பண்ணுவேன்னு யோசனை பண்ணார். உடனே சரி, அடியேன் திருவேங்கடமுடையான மங்களாசாசனம் பண்ண வரேன் அப்படின்னுட்டார். உடனே எல்லாருக்கும் பரம சந்தோஷம். அழகா ராமானுஜர் திருமலை ஏறி இறங்குற வரைக்கும் ஆகாரம் சாப்பிடுறதில்லை, தீர்த்தம் ஸ்வீகரிக்கிறது இல்லைன்னு சங்கல்பம் பண்ணிட்டார். ஏன்னா ஆகாரம் சாப்பிட்டாலோ தீர்த்தம் சாப்பிட்டாலோ மல மூத்திர விசர்ஜனம் வரும். இந்த மலமூத்திர விசர்ஜனத்தை திருமலையில விடுறது மகா அபச்சாரம் அப்படின்னு சுவாமி ராமானுஜர் தீர்மானம் பண்ணிட்டார். கால் கொண்டு மிதிக்க மாட்டேன்னு சொல்றவர் மலமூத்திர விசர்ஜனத்தையா விட போறார்? அப்படியெல்லாம் இருந்தா நம்மளாம் திருமலை ஏற முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. அந்த திருமலை மேல யதிராஜர் சுவாமி ராமானுஜருடையதான அந்த பக்திய பாருங்க. திருமலை எவ்வளவு வசதியான ஒரு ஸ்தலம்ன்றது சுவாமி ராமானுஜர் நமக்கு அழகா நிரூபணம் பண்றார். அத்தனை ஆச்சரியம். ஜோரா சுவாமி ராமானுஜர் ஆகாரம் சாப்பிடுறதில்லை, அழகா தீர்த்தம் ஸ்வீகரிக்கிறதில்லை அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு அழகா மலைக்கு ஏற வழி இருக்கும் இல்லையா, மலை அடிவாரம், அந்த மலை அடிவாரத்துல வந்தார், சேவிச்சார், கைய கூப்பிண்டார், கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வழியா நின்னார். ஒரு பக்கம் துக்கம், ஒரு பக்கம் ஆனந்தம். மலையப்பா, திருவேங்கட மலையாழ்வாரே, அடியேன் ஏறுறேன், க்ஷமிச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அலர்மேல் மங்கா அகலகில்லேன் இறையவென்று அலர்மேல் மங்கை அடியேன மலையேற்றி விட்டுடும், உன்னுடைய பர்த்தாவை அழகா மங்களாசாசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிட்டு சுவாமி ராமானுஜர் ஏற போறார். உடனே எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. சுவாமி ராமானுஜர் முட்டியில அப்படி வஸ்திரம் எல்லாம் கட்டிண்டார்.
பரவாருக்கு புரியல. என்னடா அது ராமானுஜருக்கு முட்டியில எல்லாம் வஸ்திரம் கட்டுறார், என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தா, எதுக்குடா அப்படின்னா முட்டிக்கால் போட்டு சுவாமி ராமானுஜர் ஏறினார். பாதம் மேல படக்கூடாதுன்றதுக்காக முட்டிக்கால வஸ்திரம் கட்டின்றார் அப்படின்னு. சில இடங்கள்ல அந்த வஸ்திரம் கூட கட்டாமல் சுவாமி ராமானுஜர் ஏறினார் அப்படியும் இருக்கு. அவர் வஸ்திரம் கட்டினாரு நான் படிச்சோன்னே எனக்கு ஒரு சமாதானம் ஆச்சுன்னா, ரொம்ப வருஷமா ஐயோ வெறும் முட்டிக்காலோட ஏறினார் போது மனசு பதறித்து எனக்கு. இப்ப சமீபத்துல எங்கேயோ படிச்ச வஸ்திரம் எல்லாம் கட்டிட்டு அவர் ஏறா போல. அப்புறம் தான் அப்பாடா, இல்லாட்டி நிஜமாவே ஒவ்வொரு தடவையும் திருமலை படி ஏறும்போது கால் கூசும், ஏறலாமா வேண்டாமா. இதனாலேயே பல வருஷம் நான் திருமலை ஏறாமலேயே இருந்தேன். ராமானுஜர் கால் கொண்டு ஏறாத ஒரு மலை அப்படின்னு. சரி, ராமானுஜர் முட்டிக்கால் போட்டு ஏறி இருக்காரு, அதுல கொண்டு நம்ம கொண்டு என்னத்த காலை வைக்கிறது அப்படின்னு ஒரு கவலை, ரெண்டுமே உண்டு. ஆனாலும் மலை ஏறி அழகா ராமானுஜர் அனுபவிச்ச திருவேங்கடமுடையான் அனுபவிக்கணுன்ற ஆசையில், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு நெருடல் இருந்துட்டே இருக்கும். திருமலை ஏறும்பொழுதெல்லாம் ராமானுஜர் முட்டிக்கால் போட்டு ஏறின மலை, முழங்காலிட்டு ஏறின மலை. சாதாரணமா நமக்கெல்லாம் முட்டிக்கால் போடுறதுன்னு ஒரு பழக்கம் உண்டு. எப்ப ஸ்கூல்ல தப்பு பண்ணிருப்போம், டீச்சர் முட்டிக்கால் போடுங்கோ அப்படின்னு. அப்படி ஆத்திர ஏதான தப்பு பண்ணா முட்டிக்கால் போடுவோம். அது அந்த காலத்து, இப்பெல்லாம் கிடையாது வச்சுக்கோங்க. நமக்கு தெரிஞ்சு முட்டிக்கால்னா அதுதான், குழந்தைகளோட விளையாடும் பொழுது முட்டிக்கால் போட்டு ஓடுற மாதிரி விளையாடும், இவ்வளவுதானே ஒழிய ஒரு கோவிலுக்கெல்லாம் முட்டிக்கால் போட்டெல்லாம் ஏறுறது வழக்கம் உண்டா அப்படின்னா, மகாத்மாக்களுடைய ஹிருதயம், அந்த பாவ சுத்தி சரின்னு சொல்லி அழகா ஏறுறார். அனந்த ஆழ்வான் கூட அந்த சிஷ்யாள்லாம் கண்கள்ல கண்ணீர் வழியறது. இந்த மலையினுடைய மகிமை நமக்கு எவ்வளவு நாள் தெரியலையே. ஆழ்வார் பாசுரங்கள் எல்லாரும் சொல்லுவா, நித்தியம் கோவில் அங்க ஆழ்வார் மங்களாசாசன பாசுரங்கள் எல்லாம் படிக்கிறது உண்டு. திருமலை வைபவம், அழகா ஆதிவராக சுவாமி அமர்ந்திருக்கிற ஒரு ஸ்தலம், மலையப்ப சுவாமியே தானே இறங்கி புற்றல உட்கார்ந்துருந்த ஒரு திருமலை, அவ்வளவு விசேஷமான திருமலை. வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி, 7 மலை. அல்ல 7 கொண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு ஜெபிக்கிறோம். அழகா சுவாமி ராமானுஜர் ஜோரா ஏற. என்னத்த சொல்ல முடியும் சொல்லுங்க, நினைச்சு பாருங்க. முட்டிக்கால் போட்டு ஏதான ஒரு சந்தர்ப்பத்துல திருமலையில ஒரு 10 படியாவது முட்டிக்கால் போட்டு ஏறி பாருங்க, அப்ப தெரியும். அங்க ஏறி இருக்கோம் ஒரு சந்தர்ப்பத்துல, அப்பா அசந்தே போனேன் நான். அத்தனை படிக்கட்டுகள், அந்த காலத்துல படியெல்லாம் கூட ஒழுங்கா கிடையாது, அங்கங்க பாறை இருக்கும். சில இடங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் திருமலையில, சில இடங்கள்லாம் ஒரு 2 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு அப்படி ரோடு ஓரத்துல தான் நடக்கணும், படியே கிடையாது. அது இப்பெல்லாம் படி போட்டு மேல ரூஃப் எல்லாம் போட்டாச்சு அழகா. அதுக்கே எப்படி இருக்குன்னா, அந்த காலத்துல எப்படித்தான் ஏறி இருப்பாரோ. மலையப்ப சுவாமி தான் சுவாமி ராமானுஜருக்கு பலம் கொடுத்தார். என்ன ஒரு வைராக்கியம் பார்த்துக்கோங்க. இதுல அன்னாகாரம் எடுத்துக்க மாட்டேன் சங்கல்பம், முட்டிக்கால் போட்டு ஏறதுன்னு சங்கல்பம். இத்தனை சங்கல்பத்தோட நம்ம எல்லாம் திருப்பதி போறோம் சொல்லுங்க. மலையப்ப சுவாமியுடைய கிருபை ஏதும் தரனிற்கும் கருணை கடல் அன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. அழகா சுவாமி ராமானுஜர் திருமலை ஏறார். ஆனந்தமா ஜோரா மலை ஏறார். ஜோரா பல பெரியவாள்லாம் ஆனந்தமா ராமானுஜரோட திருமலை ஏற. எல்லாராலையும் முட்டிக்கால் கூட ஏற முடியல, சில பேர் முயற்சி பண்ணா. அப்ப அழகா ராமானுஜர் மலையேறின் இருக்கார். எதிர்க்க ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் வந்தார். ஆச்சரியமா பெருமாளுடைய தத்தியோன்ன தலிகை தயிர் சாத்தியம் எடுத்துண்டு அமிர்த பழம், அமிர்த பழம்னா மாம்பழம், மாம்பழத்துக்கு அமிர்த பழம்னு பேர். அழகா பெருமாளுடைய தயிர் சாத்தியும் மாம்பழத்தையும் எடுத்துண்டு நேர வந்தார். அந்த ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர் வந்தார். அழகா எதிர்க்க நின்னார். வந்துட்டு திருவேங்கடமுடையான் அனுப்பினார் அப்படின்னு விண்ணப்பம் பண்ணார். உடனே அப்படி அழகா ராமானுஜர் பார்த்தார். நன்னா ஸ்ரீ வைஷ்ணவனா இருக்கார், 12 திருமணம்லாம் இட்டு இருக்கார். உடனே ராமானுஜர் இப்படி ஏற இறங்க பார்த்தார். தேவரி யாருடைய திருவடி சம்பந்தம், அதாவது உமக்கு ஆச்சாரியன் யார் அப்படின்னு கேட்டார். உடனேயே அந்த வைஷ்ணவர் பதில் சொன்னார். யாரோட சம்பந்தம்னு நாளைக்கு சொல்றேன். ராதே கிருஷ்ணா. சர்வத்திர ராமானுஜநாம சங்கீர்த்தனம். ராமானுஜா ராமானுஜா
ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.